Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கியானா. ஸோ நியூக்ளியஸ் சாப்டரோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். மாஸ் எனர்ஜி ஈக்குவலண்ட். ஓகே, இது வந்து எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். E=mc². ஓகே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட மீனிங் என்னன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். E=Δm × c² அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸு. ஓகே, அந்த ரேடியேஷன் பார்ட் பார்க்குறப்ப நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பேசிக்கலாக நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்த அந்த ஒரு லைனை இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரியா? நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு முன்னாடி பார்த்த லெக்சர்ஸை ரேடியேஷன் பார்க்குறப்ப சில நியூக்ளியஸாக என்ன ஆகிடுச்சு, மாஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிடுச்சு, அதாவது எனர்ஜி கொடுத்துடுச்சு. அப்போ மாஸெல்லாம் என்னவாயிடுச்சு, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம படித்ததில் என்ன, மாஸ் வந்து உடைக்க முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். கரெக்டாக? மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அந்த மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் இப்போ நம்ம புதுசாக மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறத பார்த்தோம். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற ஈக்குவேஷன் தான் E=mc², which is called as mass energy equivalent. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டீட்டெயிலாக இந்த விஷயம் என்னதுன்னு தான் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸோட பார்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புதுசாக இருக்கும், படிக்கிறதுக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் டோட்டலி மாடர்ன் ஃபிசிக்ஸ். அது வந்து ரொம்பவே விசித்திரமாக இருக்கும். எல்லா லாஸும் எல்லா இதுவுமே மாற்றுற மாதிரி ஒரு விஷயம். அதிலும் நீங்கள் படிக்கிறது ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, அது போதும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்றும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெலிகிராம் சேனல் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா சேர்ந்துட்டு அங்கே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதெல்லாமே இருக்குது, அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ கெட்டிங் பேக் டு திஸ் டாபிக், மாஸ் எனர்ஜி ஈக்குவிவலண்ட். ஓகே, ஜஸ்ட் E=mc² பார்ப்போம். சரி, ரொம்ப சிம்பிள். 1905 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. யார் ஆப்வியஸாக தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா யார் ஞாபகம் வருவாங்க? சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். கரெக்டாக? ஸோ அவர் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன் கொடுத்தார். ஓகே, இம்பார்ட்டன்ட் சஜஷன் கொடுத்தார். என்னென்னா, மாஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். டோட்டலி ஐரானிக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்தோம், மாஸ் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம், எனர்ஜி ஒரு தனி விஷயம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியோட ஒரு ஃபார்ம் தான் மாஸ் அப்படின்னே சொல்கிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் பாடியில் ஒரு மாஸ் இருக்குது. கரெக்டாக? அந்த மாஸ் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. அவரோட கணக்குப்படி அதுதான். வித்தியாசமாக இருக்குல்ல? ஸோ இப்போ இதை தான் வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம், எப்படி இதை சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஹி ப்ரெடிக்டட் தட் மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவிவலண்ட். அவர் என்ன சொல்கிறேன்னா, மாஸும் எனர்ஜியும் ஈக்குவிவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று டிரைவ் பண்ணியிருந்தார். ஓகே, அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்ப்போம். எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பாடி இருக்குது. இந்த பாடியில் நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறேன். ஓகே, இந்த பாடி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆக்ட் ஆகுமா, இல்லை இந்த வாட்டி இந்த பாடிக்கு கொஞ்சம் பவர்ஸ் அதிகமாகிடுமா? டெஃபினட்டாக அதிகமாகிடும். பவர் ரேஞ்சர்ஸ் தான் பார்த்தோம்னா, நார்மலாக இருக்கப்போ பவர் ரேஞ்சர்ஸ் நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் SPD எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுவாங்க, பவர்ஃபுல்லான மனுஷங்களாக மாறிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக. கரெக்டாக? அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ எனர்ஜி வந்து ஒரு பாடிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த எனர்ஜியை உள் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தீசிஸ் பேப்பரில் இப்படி தான் அந்த ஈக்குவேஷன் இருக்கும். ஆக்சுவலாக E=mc² அவர் கொடுத்துருக்க மாட்டார், M=E/c² கொடுத்துருப்பார். இதுக்கும் அதுக்கும் ஈக்குவேஷன் சேம் தான், பட் மீனிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. அதாவது என்னோடய மாஸ் எனக்கு வேணும்னா எனர்ஜியை c² டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ மாஸ்ன்றது கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை அவர் தீசிஸை கொடுத்துருந்தார். ஓகே, ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேஷ்னரி பால் இருக்குது. ஓகே, லேட்டஸ்ட் அஜும் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற அந்த பால் வந்து கையில் வச்சுருக்கீங்க. ஓகே, அதே கிரிக்கெட் பாலை தூக்கி ஓங்கி பவுல் பண்ணும்போது அந்த பால் இப்படி இருக்குது. இந்த 2 கேஸ்லேயும் அந்த பாலோட மாஸ் சேமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த கேஸில் மாஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸை. கரெக்டாக? நீங்கள் நார்மலாக ஒரு பாலை வந்து ஸ்டேஷனரியாக வச்சு அடிக்கிறதுக்கும் ஃபோர்ஸாக ஒருத்தர் போட்டு அதை 6 அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்லோ பால் போட்டு 6 அடிடான்னு சொல்லியிருப்பீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸ்லோ பால் போடுறேன், நான் 6 அடிக்க போகிறேன் அப்படின்வான். அதே பால் அதே பர்சன் வந்து
அதே பாலை வச்சு ஃபாஸ்ட் பால் போட்டால் அவனால் 6 அடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஏன் அப்படி ஆகுதுன்னா பாலோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வந்து நம்மளால் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியாது. அது ஸ்லோவாக போடும்போது அந்த பாலில் அப்பயும் கொஞ்சம் மாஸ் சேஞ்ச் இருந்துச்சு. பட் அந்த மாஸோட சேஞ்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக தூக்கி அடிச்சிடறோம். பட் அதே பாலை ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. ஓகே, அதனால தான் அதை அடித்து மிஸ் ஆகுது. பிளேயர்ஸ் எல்லாமே கூட பார்க்குறோம், அவங்க வந்து 6 போய்டும் அடித்து தூக்கி போடுவாங்க, தூக்கி அடிப்பாங்க. ஆனால் பவுண்ட்ரி வரைக்கும் போயிட்டு அது பவுண்ட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போய் நின்றும். கரெக்டாக அப்போ என்ன ஆகுது, பவுலர் அங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக ப்ளே பண்ணியிருப்பா. அந்த பால் போடுறப்ப ஸ்லோவாக போடுற மாதிரி போட்டிருப்பார். ஆக்சுவலாக அந்த பாலில் வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து போட்டிருப்பார். கரெக்டாக ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது ஒரு வெயிட் இருக்கிறதுக்கும் மூமெண்ட்டில் இருக்கும்போதும் ஒரு வெயிட் இருக்கிறதுக்கும் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் தான் நத்திங் பட் மாஸோட சேஞ்ச். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக பார்த்தோம்னா நல்லா புரியும். ஓகே, ஸோ மூவிங் பால் இங்கே இருக்குது, மூவிங் பாலுக்கு ஒரு மாஸ் இருக்கும், ஸ்டேஷ்னரி பாலுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவேட் ஆகும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். சரி, அப்போ மூவிங் பாலோட மாஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது அந்த பாலோட மாஸ் ப்ளஸ் அதுக்கு இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ் கிடைக்குது, அந்த எம் எக்ஸ்ட்ரா. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த எம் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்றதான் பார்ப்போம். யோசிச்சு பாருங்கள், இந்த எம் எக்ஸ்ட்ராவில் என்ன இருக்க முடியும் மேக்ஸிமமாக? பாலை தூக்கி போடும்போது மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியும் உங்களால்? ஒரு எனர்ஜி தானே கொடுக்க முடியுது. அந்த எனர்ஜி எந்த ஃபார்மில் இருக்குது? கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியை மாஸாக நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? அங்கே தான் நியூட்டன் வந்தார். இந்த ஃபார்மில் பாருங்கள், இந்த ஃபார்மில் என்ன பண்ணுவோம், போடுவோம். இந்த ஃபார்மில் கைனடிக் எனர்ஜிக்கு மேலே கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா சின்றது 3 × 10⁸. அவ்வளோதான். என்ன ஆகும், போட்டோம்னா ஒரு மாஸ் கிடைக்கும். அந்த மாஸ் தான் என்ன ஆக போகுது, நமக்கு ஆட் ஆக போகுது. புரிஞ்சா? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மாஸ் ஈக்குவல்ஸ் என்னது, கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட் எனர்ஜியும் கொஞ்சம் இருக்கலாம். நீங்கள் கையிலேருந்து தூக்கி போடும்போது உங்கள் கைக்கும் அந்த பாலுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன்னால் ஒரு ஹீட் வந்திருக்கும். அந்த ஹீட்டும் கூட என்னது, ஒரு எனர்ஜி தான், ஹீட் எனர்ஜி. கரெக்டாக அந்த எனர்ஜியும் என்ன பண்ணிக்கலாம், E/c² ஃபார்மில் போட்டோம்னா நமக்கு ஒரு மாஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2 மாஸ் தான் நமக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா மாஸ். புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எனர்ஜி வந்து எப்படி மாஸாக மாறிடுச்சு, புரிஞ்சா? பட் இது மோஸ்ட்டாக நம்மளால் ஏன் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னா, சியோட வேல்யூ என்ன, 3 × 10⁸. ஓகே, 3 × 10⁸ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 3 × 10⁻16. 3 × 10⁻16. அப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டினாமினேட்டர் வேல்யூஸ் ரொம்ப 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 பெருசு ஆஸ் கம்பேர்ட் டு த நியூமரேட்டர். நியூமரேட்டரில் வேல்யூ வந்து 138 m/s. கரெக்டாக ஸ்பீட்லாம் அப்படி தானே இருக்கும். யார் அந்த ஃபாஸ்ட் பவுலரு, அவர் பேர் மறந்துட்டேன், போல்ட்டா, ட்ரெண்ட் போல்ட்டா, அவரோட ஸ்பீடில் நான் 150 m/s. ஓகே, m/s km/s அது கூட தெரில, ஐ திங்க் m/s தான் வரும். 150 m/s எங்கே இருக்குது, கீழே பாருங்கள், இந்த வேல்யூ பாருங்கள், 3 × 10⁻16. புரியுதா டிஃப்ரென்ஸ்? புரியுதா? அப்போ டினாமினேட்டரோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும், இந்த ஃபுல் வேல்யூவோட வேல்யூவும் கம்மியாகும். எவ்வளோக்கு எவ்வளோ டினாமினேட்டர் வேல்யூ பெருசாக இருக்கோ இந்த ரேஷியோ வந்து அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும். கரெக்டாக புரிஞ்சா? ஸோ அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, சும்மா ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டோம்னாக்கா 0.000000 சம்திங் ஒரு மாஸ் வரும். 10⁻−16 வந்து இதோட மாஸ் வரும். ஓகே, ஸோ அவ்வளோ கம்மி மாஸாக இருக்கிறதுனால நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாஸை நம்ம கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம் ஜென்ரலாக. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்கள், ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆஃப் 1 kg வாட்டர். ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆஃப் 1 kg வாட்டர் when it absorbs இவ்வளோ எனர்ஜி. ஓகே, இவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி என்னதுன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வாட்டரை, ஓகே, இஃப் யூ ஆர் ஹீட்டிங் டு 1 Kelvin 1 degree Celsius ஒரு வாட்டரை ஹீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த எனர்ஜி தான் 4.2 × 10⁻³ ஜூல் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் மாஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு டேரெக்டாக என்ன தெரியும், ஐன்ஸ்டைனோட ஃபார்முலா m = E/c². புரிஞ்சா? m = E/c². இல்லை எனர்ஜி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூ 3 × 10⁻8². ஸோ இதை ரஃபாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நியர்லி 4.7 × 10⁻−14 kg இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் இமேஜின் 4.7 × 10⁻−14 kg. 0.000000 போட்டுட்டு போயிட்டு லாஸ்ட்டாக 14 போட்டிங்கன்னா இவ்வளோ சேஞ்ச் தான் உங்களுக்கு வந்துடும். 1 கிராமே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அவ்வளோவா. ஓகே, அப்போ இவ்வளோ கேஜி வந்து இருக்குனாக்கா அது உங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே காமிக்காது. புரிஞ்சா? அப்போ நீங்கள் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இவ்வளோ மாஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது வாட்டருக்கு. ஓகே, அப்போ என்னதுன்னா இவ்வளோ நாளாக மாஸ்ன்னு பார்த்தோமே, மாஸோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம் இவ்வளோ நாளாக? மாஸ் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டாக, அதுதான் மாஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இந்த டெஃபினிஷன் தப்பா? இந்த டெஃபினிஷன் தப்பு கிடையாது, ஜஸ்ட் இன்னொரு பர்செப்ஷன்.
ஓகே, இப்போ இதை இன்னும் டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். அப்போ மாஸ்னால் என்ன? மாஸ்னால் ஒன்றும் இல்லை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இல்லாட்டி என்ன சொல்லலாம், மாஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் பால் எடுத்திருக்கேன்னா இந்த ஸ்டீல் பாலில் எவ்வளவு மேட்டர் இருக்கோ அதுதான் என்னோட மாஸ். நான் வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னால் உங்களோட ஆட்டம்ஸ், ஆப்வியஸ்லி ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா மேட்டர்ஸ் சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை டீகோட் பண்ணுவோம். இப்போ இந்த மாஸ்னால் என்னன்ற ஃபீல் பண்ணுவோம். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குது? ஆப்வியஸாக ஃபுல்லாக மேட்டர்ஸ் இருக்குது. மேட்டரில் என்ன இருக்கும்? மேட்டர்னாலே நத்திங் பட் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டம்ஸ்னால மேடாக இருக்குது. இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, கரெக்டாக? சேஞ்சுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேட்டர் தான் ஆட்டம்ஸாக மேடாக இருக்குது. ஆட்டம்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சாலிடாக இருந்தால் ஒரு அட்ராக்ஷன், லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கேஸாக இருந்தால் அட்ராக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஆக மொத்தம் சாலிட் இருந்து கன்சிடர் பண்ணனா ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லா ஆட்டமும் ஒரு ஆட்டமும் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், கரெக்டாக? நம்ம ரைட் வரும் டெஃபினெட்லி. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? there is something potential energy due to electrostatic attraction. ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஓகே, நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சும்மா பேசணுமேன்ட்டு பேசலை. செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இதெல்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் வில் காஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இது வந்து ஒரு ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் அமெரிட் வரும். இப்போ இந்த ஆட்டமில் என்ன இருக்குது? ஆட்டமில் ஆப்வியஸாக எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும், அமெரிட் வரும். இது கூடவே இந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கா? டெஃபினட்டாக இல்லை. ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? ஜொக்கு ஜொக்கு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது லிக்விடாக இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும். ஏன்னா கேஸு கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொட்டேஷன், மோஷன் அதெல்லாம் கூட வந்துடும். ஓகே, ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கல் எடுத்தாலும் அது ஒரு வைப்ரேஷன் ஜுன்னு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்? என்ன எனர்ஜி கொடுக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்கும். புரிஞ்சா? ஸோ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்குது ஒரு ஆட்டமில். ஓகே, இந்த ஆட்டம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து யார் இருப்பா? எலக்ட்ரான்ஸ், நியூக்ளியஸ், கரெக்டாக? எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் ஒரு சார்ஜ் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்வியஸ்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? வைப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் மூவ் பண்ணும். இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய லெக்சர்ஸில். ஓகே, அதுவும் என்ன பண்ண ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் வாங்க. நியூக்ளியஸ் மட்டும் சும்மாவாக இருக்குது? நியூக்ளியஸ் எதெல்லாம் மேடாக இருக்குது? நியூக்ளியான்ஸ் யாரெல்லாம் இருப்பா? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுது? அதுக்கு நடுவுலையும் கூட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, நியூக்ளியஸ் ஃபோர்ஸ்னு சொன்னோம், கரெக்டாக? அதுவும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி வச்சுருக்கு. ஓகே, உங்கள் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் அவ்வளோதானே, முடிஞ்சா? இதான் பேசிக் பார்ட்டிக்கலாக. எலக்ட்ரான் அதுக்கு பேசிக் பார்ட்டிக்கல் எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பேசிக் பார்ட்டிக்கலாக கிடையாது. மாடர்ன் டே ஃபிசிக்ஸில் கிடையாது. ஓகே, ஏர்லியர் டே ஃபிசிக்ஸில் இதான் பேசிக் பார்ட்டிக்கலாக இருந்துச்சு. இப்போ இருக்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸும் அகெயின் தே ஆர் மேட் அப் ஆஃப் அ மெட்டீரியல், அ பார்ட்டிக்கல். ஓகே, இந்த பார்ட்டிக்கலுக்கு என்ன பேருனா குவாட்ரட்டிக் குளூக்கோன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரட்டிக் குளூக்கோன் ஃபீல்டு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. பட் இதுக்குள்ளே வந்து QPZ அப்படின்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும், இதுக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும். ப்ரோட்டானோட பேசிக் பார்ட்டிக்கல் இதுவாக இருக்கும். அதே மாதிரி இதுங்களுக்கும் பேசிக் பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, குளூக்கோமோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்ல. இன்ஃபேக்ட் எனக்கும் அதை பற்றி ஃபுல் நாலேஜ் தெரியாது. மாடர்ன் டே ஃபிசிக்ஸில் அதெல்லாம் கூட இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் கூட பேசிக் கிடையாது, பேசிக் பார்ட்டிக்கல். அதுக்கும் பேசிக் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது. ஆக மொத்தம் என்ன கன்க்ளூஷன்? எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் காமனாக இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கூட இருக்கலாம். ஓகே, ஆக மொத்தம் எனர்ஜி இருக்குது, எல்லாமே எனர்ஜி வச்சுருக்கு, கரெக்டாக? எல்லாமே எனர்ஜி வச்சுருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? கேன் ஐ சே தட் த மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சம் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் திஸ் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் mass of this potential energy plus this kinetic energy plus mass of this potential energy plus mass of this kinetic energy எல்லாம் சேர்ந்து நான் சம் பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு ஃபைனலாக இந்த பாடியோட மாஸ் வரும். ஏன்னா இந்த வாட்டி மாஸ் கொஞ்சம் சின்ன வேல்யூவாக வராதா? இதை வந்து நம்ம எடுத்து போவோமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாஸ் வந்து 99% ஆஃப் மாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? C ஸ்கொயர் பண்ணோம்னா 10⁻⁻16 வருது. 8 2 16, சாரி 10⁻16 + 16 வருது. மேலே இருக்க எனர்ஜிலாம் எந்த ஃபார்மில் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். மேலே இருக்க எனர்ஜிலாம் 10 திஸ் இஸ் லைக் -10 சம்திங்கில் இருக்கும். 10⁻−16 20 அந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? இந்தியாவில் இருக்குது
ப்ளஸ் 10 பவர் ப்ளஸ் 16 17 31 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். கரெக்டாக கீழே இருக்குது என்ன இருக்குது 10 பவர் 16 17 அந்த மாதிரி ரேஞ்சில். அப்போ இதுவும் நியூமரேட்டரும் பவர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டரும் பவர் அதிகமாக இருக்குது. ஆப்வியஸாக இந்த மாஸ் வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு எக்ஸாக்ட் மாஸை கொடுக்கும். இது ஒரு ஆட்டம், எந்த ஆட்டம் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த ஆட்டமோட மாஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ 99% ஆஃப் மாஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சு. அப்போ மீதி இருக்க 1%, இந்த 1% மாஸை வந்து நமக்கு அந்த சொன்னல மாடர்ன் ஃபிசிக்ஸ் படி அந்த நியூட்ரானுக்குள்ளேயும் சில பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸோட சில ரியாக்ஷன்ஸ்னால இந்த 1% மாஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகாது. மற்றபடி 99% ஆஃப் மாஸ் வந்து என்ன இருக்குது, நமக்கு ஜஸ்ட் இந்த எனர்ஜியோட சம் கிடச்சாலே பண்ணாலே கிடச்சது. அப்போ எனர்ஜியெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது, மாஸ் கொடுக்குது. புரியுதா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் மேட்டரெல்லாம் சேர்ந்து மட்டும் மாஸ் கொடுக்கல, ஆக்சுவலாக எனர்ஜியெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மாஸ் கொடுக்குது. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று எழுதிக்கலாமா, மாஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி தட் எனர்ஜி எக்ஸிபிட். எனர்ஜி கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மாஸ், எனர்ஜி கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மாஸ். புரியுதா? ஸோ வந்து ஒரு சின்ன சேஞ்ச், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஃபிசிக்ஸ்க்கும் இப்போ பார்க்குற ஃபிசிக்ஸ்க்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ மாஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனர்ஜி எக்ஸிபிட்டட். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை லைட்டாக கொஞ்சம் மாற்றிக்கலாம். மாஸ் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் மேட்டருக்கு பதிலாக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கண்டென்ட் என்ன பாடின்னு கூட நம்ம சொல்லலாம். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கண்டென்ட் என்ன பாடி, இதுதான் வந்து நமக்கு E=mc² ஃபார்முலாலேருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, மாஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி. ஓகே, ஏன் வந்து இந்த M=E/c² போடாமல் இப்படி போட்டிருக்கோன்னா, இந்த ஃபார்மில் போட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரல. இப்படி போட்டோம்னாக்கா நமக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியுது. ஓகே, எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு மாஸ் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி போட்டோம்னாக்கா நமக்கு அந்த ஃபீல் வரமாட்டேங்குது. ஓகே, எனர்ஜி வந்து மாஸ் கன்வெர்ட் ஆகிற ஃபீல் வரமாட்டேங்குது. மாஸுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு மாஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டு ஈக்குவேஷனுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ நத்திங் இஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுக்கெலாம் எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னாக்கா, உங்கள் பேசிக்காக உங்கள் டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. உங்கள் டார்ச் லைட்டில் என்ன பண்ணுறீங்க, பேட்ரி போடுறீங்களா? டார்ச் லைட்டில் பேட்ரி போட்டுருவோம். இந்த பேட்ரி எப்படி இருக்குது, ஒரு மாஸோடு வருது. ஆனால் இது எப்படி லைட் எனர்ஜி கொடுக்குது, இந்த பேட்ரியில் இருக்க எனர்ஜிலாம் தான் என்ன ஆகுது, வெளியே போகுது. இந்த பேட்டரியில் இருக்க எனர்ஜிலாம் வெளியே போய் தான் உங்களுக்கு லைட் எரியுது. அப்போ மாஸ் எல்லாம் என்ன ஆகுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதா, மாஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் லைட் எனர்ஜி கிடைக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலாக இது உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் திஸ் திங், எனர்ஜி ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலண்ட். ஐ ஹோப் ஸோ E=mc² இந்த கிளாஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம நடுவில் இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப மாஸ் டிஸப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னு படித்தோம். கரெக்டாக, மாஸ் வந்து திடீர்னு டிஸப்பியர் ஆகிடுச்சு, அதை மாஸ் டிகே ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினாமினாவை ஒரு வாட்டி டீட்டெயிலாக பார்த்துருவோம். மாஸ் டிகே ஃபினாமினா என்னன்றதை நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா?